ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்ளம் சால்விங்கை பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு இவ்வளோ நாளாக காலேஜ் இருந்ததுனால நான் அவ்வளோத்துக்கு வீடியோஸ் போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து ப்ராப்ளம் சால்விங், கோடிங் இந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போது நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ராப்ளம் சால்விங். உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்னோடனே என்ன மைண்டுக்கு ஞாபகம் வரும்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நம்ம அதை சால்வ் பண்ணுறோன்னா அதுதான் ப்ராப்ளம் சால்விங். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்ளம் சால்விங்கில் இருக்கிற ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். ஐடென்டிஃபை த ப்ராப்ளம்னா என்னென்னா, நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறத. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு ஐடென்டிஃபை த இன்புட் அண்ட் அவுட்புட். நம்ம வந்துட்டு எதை இன்புட்டாக கொடுக்குறோம், வேறு எதை அவுட்புட்டாக நம்ம கெயின் பண்ண போகிறோம், இது அவ்வளோத்தையுமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் நம்மளால் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். அடுத்த ஸ்டெப் வந்துட்டு ரைட்டிங் த ஆல்காரிதம், ஃப்ளோ சார்ட் அண்ட் ஜீரோ கோட். ஆல்காரிதம், ஜீரோ கோட், ஃப்ளோ சார்ட் இந்த மூணுமே ப்ராப்ளம் சால்விங்க்கு யூஸ் ஆகிற ஒரு டூல்ஸ். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பாயிண்டில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்ப்ளிமெண்டிங் த கோட். நம்ம இவ்வளோத்துக்கு ஆல்காரிதம், ஃப்ளோ சார்ட், ஜீரோ கோட் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி ஐடியா போட்டு வச்சுருக்கிறத நம்ம வந்துட்டு கோடிங் காட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்தது வந்து லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா டெஸ்ட் அண்ட் டீபக். நம்ம வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி அதுக்கப்புறம் எரர்ஸை டீபக் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் ப்ராப்ளம் சால்விங். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணோம்னா நம்மளால் ஒரு ப்ராப்ளமை ஈஸியாக வேறு கரெக்டாக லாஜிக்கல் படி சால்வ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்ளம் சால்விங்க்கு 3 டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம்னு சொன்னேன். அதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸோட நேம்ஸ் அண்ட் அது எப்படி யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து நம்ம வந்துட்டு இப்போது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆல்காரிதம், செகண்ட் வந்துட்டு ஃப்ளோ சார்ட், அதுக்கப்புறம் தேர்டு வந்துட்டு ஜீரோ கோட். இந்த 3 டூல்ஸுமே ப்ராப்ளம் சால்விங்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு டூல்ஸு. இதை யூஸ் பண்ணி நம்ம நிறையா காம்ப்ளிமெண்ட்டான ப்ராப்ளம்ஸை கூட சால்வ் பண்ண முடியும். இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் டூலில் ஃபஸ்ட்டு உள்ளதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளது வந்துட்டு ஆல்காரிதம். ஆல்காரிதம்னா என்னென்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அது என்னென்னா, ஆல்காரிதம் இஸ் த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் அ ப்ராப்ளம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்னாலே என்னென்னு தெரியும் உங்களுக்கு. இப்போது நீங்கள் சாப்பிட போகணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கை கழுவிங்க, அது ஒரு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் தட்டு எடுப்பீங்க, அது இன்னொரு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் சாப்பாடு போடுவீங்க, அது இன்னொரு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் சாப்பிட்றது வந்துட்டு ஃபைனல் ஸ்டெப்பு. இப்படி தான் ஆல்காரிதம்லேயே நிறையா ஸ்டெப்பாக இருக்கும். இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். எக்ஸாம்பிள் எப்படின்னா 2 நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஆல்காரிதம் எழுதுகிறோம். அது எப்படின்னா ஸ்டெப் 1 வந்துட்டு நம்ம 2 நம்பர்ஸை இன்புட் வாங்கணும். அதனால் அதை நம்ம எப்படி போட்டுக்கலான்னா ரீட் வேரியபிள்ஸ் A and B. அதாவது 2 வேரியபிள்ஸை நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமிங்கில் எடுக்கணும். அதனால ரீடுன்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆட் 2 நம்பர்ஸ் A + B. A + Bயை வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஸ்பிளே பண்ணணும். அதனால அதை வந்துட்டு ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிளுக்கு அசியூம் பண்ணி வைக்கலாம், அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறோம். அதுதான் டிஸ்பிளே A + B. இதுதான்
ஒரு ஆல்காரிதம்னு சொல்லுவாங்க. ஆல்காரிதம் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜரை சால்வ் பண்ணுறதுக்காண்டி ரொம்ப யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ளோ சார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளோ சார்ட்னா என்ன? ஒரு செகண்ட் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சு யோசிச்சு பாருங்கள். ஓகே, உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும். ஃப்ளோ சார்ட்னா என்னென்னா, ஃப்ளோனா ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ. இப்போ ஒரு இது எப்படி ஃப்ளோ ஆகுதுங்கிறத டிசைட் பண்ணுறது. சார்ட்னா டயக்ராமெட்டிக்கலாவோ இல்லை பிக்டோரிட்டிக்கலாவோ நம்ம வந்துட்டு வியூ பண்ணுறது. இதுதான் ஃப்ளோ சார்ட்டும்பாங்க. இப்போ நம்ம டெக்னிக்கல் சைடாக பார்க்கும்போது ஃப்ளோ சார்ட்டுங்கிறது வந்துட்டு ஒரு கோடிங் வந்துட்டு எப்படி ஃப்ளோ ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு டயக்ராமெட்டிக்கலாவோ இல்லை கிராஃபிக்கலாவோ நம்ம வந்துட்டு ஷோ பண்ணுறது தான் பிக்டோரிக்கல் வியூ ஆஃப் ஃப்ளோ சார்ட். அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆல்காரிதம் எழுதிட்டு அதை வச்சு நம்ம வந்துட்டு ஃப்ளோ சார்ட் எழுதணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு அதே மாதிரியே ஆடிங் 2 நம்பர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் எழுதுறது. ஃப்ளோ சார்ட்டில் வந்துட்டு எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு ஸ்டார்ட்டாக தான் இருக்கும். ஸ்டார்ட் அப்படின்னு எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் அதில் எழுதின மாதிரியே தான் இன்புட்டுக்கு A, B 2 வேரியபிள்ஸை இன்புட் பண்ணுறேன். இன்புட் அண்ட் அவுட்புட் இது ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுற சிம்பிள் வந்துட்டு பேரலலோகிராம். பேரலலோகிராமுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். கம்ப்யூட்டரில் வந்துட்டு A+Bயை வந்துட்டு கம்ப்யூட் பண்ண போகிறோம். அப்போது அது வந்துட்டு ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்கு நம்ம கொடுக்குற சிம்பிள் என்னென்னா ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் வந்துட்டு ஒரு ப்ராசஸை நடத்துறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ளஸ் பண்ணதை நம்ம வந்துட்டு டிஸ்பிளே பண்ண போகிறோம். டிஸ்பிளே பண்ணுறதுக்காண்டி அது வந்துட்டு அவுட்புட். அப்போ நம்ம அதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம், திரும்பவுமே பேரலோகிராமை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்துட்டு அவுட்புட் A+B அப்படின்னு போடுவோம். அதாவது சம் நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு சம் இஸ் ஈக்குவல் டு A+Bன்னு போட்டதுனால டிஸ்பிளே சம்முன்னு போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண மாதிரியே கடைசியில் எண்டுன்னு போட்டோம்னா இது வந்துட்டு ஃப்ளோ சார்ட் ரெடி ஆகிட்டு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காமன் சிம்பிள்ஸ். அதாவது ஃப்ளோ சார்ட்டில் வந்துட்டு நம்ம எந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இந்த நம்ம காமன் சிம்பிள்ஸை வந்துட்டு படித்து வச்சுட்டாக்கே ஈஸியாக ஃப்ளோ சார்ட் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு ஓவல் வந்துட்டு 2 ஸ்டெப்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அதுதான் ஸ்டார்ட், அதுக்கப்புறம் எண்டு. ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஸ்டாப் பண்ணும்போதும் ஓவல் போட்டு அதுக்குள்ளே ஸ்டாப் அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட்டு பேரலலோகிராம் நான் வந்துட்டு சொன்ன மாதிரியே இன்புட் அண்ட் அவுட்புட். பேரலலோகிராம்னா ஒன்றும் இல்லை, ரெக்டாங்கிளில் வந்துட்டு 2 சைட்லேயுமே கொஞ்சம் சரிச்சு கோடு போட்டோம்னா அது பேரலலோகிராம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ப்ராசஸை கம்ப்யூட் பண்ணுறதுக்கு. நான் வந்துட்டு முன்னாடியே சொன்னேன், கம்ப்யூட் சம் இஸ் ஈக்குவல் டு A+Bன்னு சொன்னது வந்துட்டு ஒரு ப்ராசஸ். அதனால் அது வந்துட்டு நம்ம ரெக்டாங்கிளில் போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி போட்டிருக்கோம். இது வந்துட்டு எதுக்கு போட்டிருக்கோன்னா டிசிஷன் மேக்கிங். நம்ம ப்ராப்ளம் கோடிங் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இந்த டைமண்ட் ஷேப் யூஸ் பண்ணுவோம். வேறு கடைசியில் இந்த ஆரோ மார்க்கு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஸ்டெப் முடிஞ்சுது, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நீ கூட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி ஆரோ யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நம்ம 3வது ப்ரோக்ராமிங் டூல் என்ன பார்க்க போகிறோம்னா சீடோ கோட் வந்துட்டு சில பேருக்கு காலேஜில் இல்லை ஸ்கூல்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, புரியாமல் கூட இருக்கலாம். சீடோ கோட்னா ஒன்றும் இல்லை, நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரும்போது இப்போ ஃபுல்லாக புரிஞ்சிடும். சீடோ கோட்னா ஒன்றும் இல்லை, ஒரு பொய்யான கோடு. அதாவது நம்ம வந்துட்டு கோடிங்கில் வந்துட்டு ஃபுல்லாகவே சின்டாக்ஸ் படி கோடிங் பண்ணுவோம். ஆனால் சீடோ கோடில் வந்துட்டு அப்படி இல்லை, நம்ம வந்துட்டு காமனான இங்கிலீஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி கோடிங், அதாவது ஸ்டெப்ஸ் எழுதுவோம். அதை யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம வந்துட்டு கோடிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பிகின்னு போடணும். ஆனால் இங்கே வந்துட்டு என்னென்னா ரிஸ்பெர்டு, ஸ்பெஷலைஸ்டு, கேபிட்டலைஸ்டு வேர்டு எல்லா வேர்ட்ஸுமே கேபிட்டலில் இருக்கணும்.
அதுதான் ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் இன் சீடோ கோட். அதனால் இங்கே வந்துட்டு டெஃபினிஷன் நான் ஈஸியாக போட்டிருக்கேன். இட் இஸ் simple English words for describing the steps it to implement in code. இதை வந்துட்டு நம்ம கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் முழுக்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு ஸ்டெப் பிகின்னு போட்டுக்கேன். இன்புட் A, B. இன்புட் வந்துட்டு கேபிட்டலில் இருக்கா, பிகின்னும் கேபிட்டலில் இருக்கா. அதே மாதிரியே கம்ப்யூட்டுமே கேபிட்டலில் இருக்கா. இந்த மாதிரி முக்கியமான வேர்ட்ஸ் அவ்வளோத்தையுமே நம்ம கேபிட்டலில் யூஸ் பண்ணி ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் ஆட்டு நம்ம வந்துட்டு சீடோ கோடில் யூஸ் பண்ணிக்கிறோம். அதை தான் சீடோ கோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ எண்டுன்னு போட்டோன்னா இதுதான் சீடோ கோட். ஸோ இந்த 3 ஸ்டெப்பையுமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணோன்னா அந்த ப்ராப்ளம் ஈஸியாக வேறு கரெக்டாக நம்மளுக்கு வந்துட்டு சால்வ் ஆகிரும். லாஜிக்கலாகவும் சரி, ரீசனிங்காகவும் சரி, இந்த ப்ரோக்ராமிங் டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கோடிங் பண்ணோன்னா நம்மளோட ப்ரோக்ராமிங் வந்துட்டு கரெக்டாக எரர் இல்லாமல் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த 3 ப்ரோக்ராமிங் டூல்ஸையுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்லேயோ இல்லை என்கிட்ட பர்சனலாகவோ கேளுங்க. நான் வந்துட்டு சொல்லிக் கொடுக்கேன், வெபினார் ஆட்டோ இல்லைன்னா எப்படின்னாலும். ஸோ ஓகேங்க, தேங்க்யூ. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு திரும்ப நான் வந்துட்டு சி ப்ரோக்ராமிங் டே 3 சொல்லிக் கொடுக்கேன். ஸோ ஓகேங்க, பாய், தேங்க்யூ. அண்ட் இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கேன். அது வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்காண்டி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்துட்டு கேமிங் பண்ணியே நீங்கள் வந்துட்டு கோடிங் படிக்கலாம். அண்ட் உங்களுக்காண்டின்னு நிறையா டுட்டோரியல்ஸ் எல்லாமே இருக்கும். ஏஐ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.